இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம மத்தியில யார் வராங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பது நமக்கு புரியும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்க்கு போறோம். அந்த மீட்டிங்ல நம்முடைய தேசத்துடைய ஒருவேளை ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி, நம்ம ஊருடைய முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பெரிய ஃபீலிங் இருக்கும். என்ன ஃபீலிங் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போறேன். யாரு வரா? பிரதமர் வராரு, முதலமைச்சர் வராரு என்று நமக்குள்ளேயே ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணுகிறேன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் சொல்றார். ஒரு கரங்களை அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை கண்ணில் பார்த்திருக்கீங்களா? எக்ஸாக்டா நம்மள மாதிரி உருவத்துல பார்த்திருக்க மாட்டோம். ஆனா கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைகளை நம்ம அனுபவிக்கும் போது அவர் நடத்துகிறதை பார்க்கலாம். அருமையான அந்த தம்பி கௌதம் அவருடைய சாட்சியை சொன்னார். ஆண்டவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்தார் என்று சொல்லி. இங்க இருக்கிற எல்லாரும் ஒருவேளை எத்தனை பேர் நீங்க அனுபவித்திருக்கீங்கன்னு தெரியல. அனுபவிக்காதவர்களும் அந்த கடவுளுடைய அன்பை நீங்க அனுபவிக்க முடியும். அதனாலதான் பைபிள்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ருசித்து பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துற சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ருசித்து பார்க்காதவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்களா ருசிச்சு பார்த்தீங்கன்னா தான் அது சரியா தெரியும். சில நேரத்துல நம்ம ஒரு ஜிலேபி சாப்பிட்டு டீ குடிப்போம். டீ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீ எப்படி இருக்கும்? டீயுடைய டேஸ்ட் என்னன்னு நமக்கு அதிகாரத்துல 10வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இயேசு பிறந்த போது என்ன வார்த்தை என்று சொன்னால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த வார்த்தை. இதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கவனிங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. அப்ப இயேசுடைய வாழ்க்கைய நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கடந்து வருகிறார்களோ, இயேசுவிடத்தில் வருகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறார். அன்றைக்கு இயேசுடைய நாட்களிலே அநேக ஜனங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருகிறார்கள். இயேசு அந்த தொழுநோயாளியை பார்த்து அவர் அருவருப்பு படல. அவன் நோயை பார்த்து அவர் பயப்படல. அவன் நோயை பார்த்து அவனை ஒதுக்கல, அவனை ஓரங்கட்டி வைக்கல. அவனை பார்த்து சொல்றாரு, நீ சுகமடைகிறதுக்கு எனக்கு விருப்பம் உண்டு சொல்றார். அவனை தொட்டார். அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அவனை அங்கீகரித்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. சரீர ரீதியா நமக்கு தொழுநோய் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நிலையிலே உங்களை ஓரங்கட்டி வைத்திருக்கிறதான சூழ்நிலை இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க, என் கணவர் என்னை ஏத்துக்கணும், அல்லது மனைவி ஏத்துக்கணும், என் சொந்த பந்தம் என்னை ஏத்துக்கணும், எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நினைக்கிறோம். அந்த நம்ம நினைக்கிற அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. என்னெல்லாம் எங்கிட்ட இருந்து ஒரு எஃபர்ட் போட முடியுமோ நான் போடணும். எத்தனை பேர் நீங்க போடணும்னு வாஞ்சியா இருக்கிறீங்க? நீங்க உங்க எஃபர்ட் போட்டு பாருங்க, நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு தொழுநோயாளியை பார்த்த அவனுக்கு எந்த விதமான அங்கீகாரம் இல்லை. ஒரு பார்வையிழந்த மனிதன், அவனுக்கு ஒரு கொஞ்சம் அங்கீகாரம். இன்னொரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, 12 வருடமாக அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது. வேதத்துல வாசிக்கிறோம், அவள் தனக்கு இருந்த பணம் எல்லாம் செலவழிச்சு வைத்தியம் பார்த்தா. எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, நோய் சரியாகல. இப்ப அவளுக்கு பணமும் இல்லை, வைத்தியம் பார்க்கறதுக்கு எந்த வசதியும் இல்லை, யாருக்கும் அவளுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. இந்த உதிரப்போக்கு இருக்கிற இந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வரக்கூடாது. அதுவும் குறிப்பா எங்க வரக்கூடாது அப்படின்னா, இந்த ஜெபத்துக்கு வரக்கூடாது, இந்த இயேசு கிறிஸ்து போகிற இந்த இடத்துக்கு வரக்கூடாது,
இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்த போது அந்த பெண் ஒரு முடிவு செய்கிறாள், என் வாழ்க்கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு, எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன், யாரையெல்லாமா பார்த்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு நாள் அவள் தீர்மானிக்கிறாள், என் வாழ்க்கையில் இருக்கிற நல்லால மாற்ற முடியாதது, சொந்த பந்தத்தினால மாற்ற முடியாதது, எனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தினால மாற்ற முடியாதது, இந்த எல்லா நிலைமைகளையும் இயேசு மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவரை நோக்கி கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க, என் நிலைமையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. கண்களை மூடி நீங்க ஜெபிக்கலாம். யாரெல்லாம் உண்மை இந்த இரவில தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய குடும்பத்துல, தங்களுடைய வீட்டுக்குள்ள உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ, கர்த்தர் கிருபையாய் தர வல்லவர். அன்றைக்கு அந்த தொழு நோயாளிக்கு சுகம் கொடுத்தீங்க, அந்த 2 கண்களும் பார்வை இழந்த அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தீங்க, அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்க. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவதற்கு, சுகப்படுத்துவதற்கு, விடுதலையாக்குவதற்கு, சந்தோஷத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறீர். உடைய ஆண்டவரே அன்பு உடைய பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.